ஞானத்தில் நிலை பெறாமல் இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம். இது ஆக்சுவலி சுதா கிட்ட ஜோக்கா சொல்லியிருந்தேன், அதை அப்படியே சொல்றேன். நீங்க நிறைய ஆன்சர் சூப்பர்பா அழகழகா சொல்லி வச்சிருந்தீங்க. நிலை பெறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். நம்ம வந்து அஞ்ஞானத்தின் மேல் மோகம் கொள்ளுகின்றோம். ஞானத்தின் மேல் மட்டும் மோகம் கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிலையாக ஞானத்தில் இருந்து விடலாம். ஈக்குவலி அஞ்ஞானத்திலையும் சேர்ந்து மோகத்தை வச்சுக்கிட்டா பின்ன அப்படி போகாம என்ன செய்யும்? அற்புதமான இதெல்லாம் கரெக்டான ஆன்சர்ஸ் தான். சரியா? அப்ப என்ன செய்யணும், என்ன செய்யணும்? நிலை பெயராமல் இருக்கணும் என்றால் என்ன செய்யணும்? நிலை பெயராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்குதான்ப்பா என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஒண்ணு செய்ய வேணாம்ப்பா. நீ ஞானத்துல நிலை பெயராமல் இரு. அதுதான் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறதுன்னா இருன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இருக்கிறது அப்படின்னா எப்படி அர்த்தம்? அதாவது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் எப்படிங்க இங்க இருந்து அந்த நான் ஒரு 10 அடி தூரத்துல நீங்க இருக்கீங்க. நான் எப்படி உங்க இடத்துக்கு வர்றது? நடந்து வா. நான் எப்படி நடந்து வர்றது? இப்ப எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போயிட்டு இருக்கு. அப்படித்தான் நடந்து வரணும். ஏன் அஞ்ஞானத்துல நிலை பெயராமை அப்படின்றது இல்லாம தான் இருக்கு. அஞ்ஞான விஷயத்துல ஈகோல நம்ம ஜாம்பு நிக்கிறோம்ல, வேற லெவல்ல நிக்கிறோம்ல. நடக்க தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், எல்லா இடத்துக்கும் எப்படி நடக்கிறியோ அப்படித்தான்டா என்கிட்டயும் நடந்து வரணும். நடந்து வா. அது ஏங்க நான் எப்படி நிலை பெயராம இருக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். அஞ்ஞானத்துல எப்படி நிலை பெயராம இருக்கியோ அப்படித்தான்டா ஞானத்திலையும் நிலை பெயராம இருக்கணும். இட்ஸ் யூ ஃபீல். ஏங்க உங்களுக்கு முடியுங்க. எல்லாமே நம்ம கையில தானே இருக்கு. ஆக்சுவலி எவனோ வந்து உன்னை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்கிற மாதிரியும் இவன் கைப்பிடியை விட்டுட்டு நான் எப்படி நழுவுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. யாரும் உன்னை பிடிச்சி இழுக்கல. நீ ஞானத்துல இருக்கணுமா அஞ்ஞானத்துல இருக்கிற மாதிரி டிசைட் பண்றதே நீ தானே. அப்புறம் நீ ஞானத்துல இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இருக்கலாம். வரணும்னு நினைச்சா வரலாம். அப்புறம் நீ எங்க வேணா போகும் காலான இங்க மட்டும் வராது அப்படின்னா நான் என்ன பண்றது? யூ ஹாவ் டு டிசைட். நோ ஒன் கேன் ஹெல்ப் இட்டுங்க. ஞானத்தில் நிலை பெறாமல் இருப்பதற்கு இன்னொருத்தர ஹெல்ப் பண்ண முடியும். இட்ஸ் யூ ஹாவ் டு டிசைட். உனக்கு ஞானம்னா என்னன்னு தெரியும், சந்தோஷம்னா புரியும், எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா வந்துட வேண்டியதானே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த பிரமாதம்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கூட இன்னைக்கு ஸ்பாட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண விபரீத ஞானம் மாதிரியே இருந்தது. ஆக்சுவலி ஆத்மாவே உள்ளபடியே அழிஞ்சா ஞானம் ஓகே. விபரீத ஞானம்னா என்ன? எல்லாம் தெரியும்ல பண்டிதர்களை போல. ஸோ ஈகோ இல்லாம இருந்தா எப்படி சுகமா இருக்கும்? கிருஷ்ண லீலா, கிருஷ்ண மாய், ஐ ஆம் ஆல். நம்ம பயங்கரமா பேசிட்டு இருப்பான். ஆனா எப்படி வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்னா பக்கா ஈகோல வாழ்ந்துட்டு இருப்பான். சரியா? ஸோ ஹேவிங் நோட் எவ்ரி திங் தென் வை இஸ் டூயிங் லைக் திஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க சொன்ன விளக்கம் சமூகமும் ரஜோகுணமும் ஆட்டி வைக்கிறது பாவமான்னு என்ன செய்வான்? ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் யார் இருக்க சொன்னது உங்களை? நீங்களா போய் தமத்திலையும் ரஜத்திலையும் ஒட்டிக்கிட்டு பின்ன வந்து தமோ குணமோ ரஜோ குணமோ என்ன ஆட்டி வைக்குது, நான் என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்டா பதில் என்னங்க சொல்ல முடியும்? இட்ஸ் யூ அகெயின் ஸ்டிக்கிங் இன் டு தி தமோ அண்ட் ரஜோ குணாஸ். அப்படி இன்னொரு காரணம் வேற சொல்றாங்க. பிராப்த காரணம். நானே சொல்லியிருக்கேன் இல்லைன்னு. என்னுடைய பிராப்தம், என்னுடைய கர்ம வினை நான் இப்படி ஆகிவிட்டேன் அப்படின்னு. சரி, ஓகே. உன் கர்ம வினையில ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கணும் அப்படின்னு இருக்காது. ஸ்திரத்தில் ஒரு ஸ்திரமா இல்லாம ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிட்ட. உன் கர்ம வினைப்படி ஃபெயில் ஆயிட்ட. ஓகே. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப ஸ்திரத்தை வளர்த்துக்கூடா. நவ் இஸ் ஆல்வேஸ் தி பிரசன்ட் லைஃப் இஸ் யுவர் லைஃப்ங்க. இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை உன் வாழ்க்கை தானே. ஏதாவது தவறு நடக்குது, ஃபெயில்யூர் வருதுன்னா அது வந்து நீ ஏற்கனவே போட்டு வச்சது வருது அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப நீ போட்டு வச்சது வந்தது ஃபெயில்யூர் ஆயிட்ட அப்படின்னா இப்ப ஸ்திரத்தை வளர்த்துக்க வேண்டியதானே. the moment if you decide now the problem is solved தானே. இது யாரும் யோசிக்கிறதே இல்ல. சோ ஸ்திரத்தின்மை என்பது ஞானமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்திரமா வாழ முடியும் அப்படிங்கிறது தானே உண்மை. முடியாது அதுக்காக நம்ம வந்து நீங்க இப்பதானங்க ஞானேஸ்வரியில படிச்சீங்க. ஞானியின் கால்களிலேயே தவம் கிடக்கிறார்கள். யோகா ஆகாயத்தை கட்டிப்பிடித்து யோகாபியாசம் செய்கிறார்கள். என்னென்னமோ அபியாசம் பண்ணி என்னென்னமோ கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே. ஞானத்தை கஷ்டப்பட்டு அடைய வேண்டும் என்ற அவசியம் கண்டிப்பாக இல்லை.
கர்மவினை பிராப்த கர்மாவில் அவன் பாவங்கள் நிறைய செய்திருக்கிறானே. இந்த ரத்னாகரனை விடையினையா நம்ம பண்ணிட போறோம். போன ஜென்மத்திலேயா பண்ணான்? போன ஜென்மத்துல எத்தனை பண்ணாலும் தெரியல. இந்த ஜென்மத்திலே இந்த ஜென்மத்திலேயே எவ்வளவோ பண்ணா பண்ணிட்டு செகண்ட்ல தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு ஒரு ஸ்ட்ரைட் ரூட்ல போயிட்டு இருக்க முடிஞ்சதா இல்லையா? டர்ன் எடுத்துட்டு வந்துட வேண்டியதானே. ஸோ தேர்ஃபோர் இந்த விஷயத்த ஸ்திரத்தன்மை ஜெயிக்கணும்னு தான் நம்ம நேற்று பேசுனதை கூட விபரீத ஞானம் அப்படின்றதெல்லாம் பேசணும். அஞ்ஞானத்தில் இருப்பது நமது முட்டாள்தனம். நாம விரும்பித்தான் இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா அந்த ஸ்திரத்தன்மையை வளர்த்துக் கொள்வது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் போதும் ஸ்திரத்தன்மை வளர்ந்து வந்துவிடும், ஆட்டோமேட்டிக்கா வரும். என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு அக்செப்டபிளா இருக்காது. இது நீங்க உத்தம சாதகனுக்கு பேசிட்டு இருக்கீங்க. மந்தாதிகாரிகள் எங்களை போன்ற மந்தாதிகாரிகளுக்கு உபாயம் சொல்லுங்களையா, நினைச்சா வந்துடும் நினைச்சா வந்துடும்னே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அப்கோர்ஸ் 4 யோகங்கள் கண்ணன் அற்புதமாக கொடுத்து விட்டான். உடனே கர்ம யோகத்தில் சென்று பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். முயற்சியாலும் அபியாசத்தாலும் அடைய முடியாதது உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்ப ஞானத்தில் நிலைபெறத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் கூட அபியாசம் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அவன் சொன்னதையே பண்ணுங்க. பக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள், ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆனா எல்லாமே பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்டேஷனோடு நீங்க பண்ணா மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். ஞானத்தில் நிலை பெறாமைன்னு சொல்லும் போதே இட் இண்டிகேட்ஸ் தட் நீங்க அனுபவிக்கிறதுக்கு அனுபவத்துல நிலை பெறாமைன்னு அர்த்தம். பேசுறதுல இல்ல, சரியா? அப்ப அனுபவத்துல நிலை பெயராம இருக்கணும்னா அனுபவிக்கணும். கர்ம யோகத்தை அனுபவி, பக்தி யோகத்தை அனுபவி, ஞான யோகத்தை அனுபவி. டெய்லி 1 hour மெடிடேஷன் பண்ண, டெய்லி 1 hour யோகா பண்ண. ஸோ ஆல் தீஸ் பிராக்டிசஸ் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் இன்டியூஸ் அ ஸ்திரத்தன்மை இன் யூ. ஸோ இது எவ்ரி ஒன் கேன் டூ. நான் சொன்ன உத்தம சாதகனுக்கு நிலையா இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம். ஐ ஆம் ஆல் இப்பவே நினைச்சிருந்தா முடியல. ஓகே, அது உத்தம சாதகனே வச்சுக்கோங்க. மந்தாதிகாரி என்ன செய்யணும்? மந்தாதிகாரின்னா என்ன செய்யணும்? எனக்கு என்ன பெரிய ஜோக்குன்னா, நீங்க உத்தம சாதகனுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, மந்தாதிகாரிக்கு சொல்லுங்க அப்படின்னா, see if you really understood that you are a மந்தாதிகாரின்னா நீ எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உத்தம சாதகனா இருந்தா நீ எஃபோர்ட்டே எடுக்க வேணாம். ஆனா மந்தாதிகாரியா இருந்தா you have to take too much of effort. அப்ப ஞானத்தில் ஸ்திரத்தன்மையை உழைத்துக் கொள்வது அப்படின்றது, மந்தாதிகாரியான எனக்கு சொல்லுங்கள்னா நிலை பெற வேண்டும் என்று அந்த அந்த தன்மையை நீ விளக்குவதற்கு நீ கடுமையாக நீதான் போராட வேண்டும். போராட தயாராகும். பல்ல கடிச்சு தயவு செய்து பண்ணிடாதீங்க. கர்ம யோகத்தை சந்தோஷமா அனுபவிச்சு பண்ணுங்க. குருவிடம் சரண் புகுவதற்கு சந்தோஷமாக முயற்சி செய்யுங்கள். ஞானத்துல ஜொலிப்பதற்கு அனுபவிப்பதற்கு அனைத்தும் தான் எது வெறும் கற்பனை மாயா என்று அனுபவிப்பதற்கு எனக்கு தெரிஞ்ச உபாயம், when the difficulties comes அந்த இடத்துல ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீங்க அதை வெல்கம் பண்ணி பார்க்குறது. ஸோ ஆல் தீஸ் எல்லாமே பிராக்டிசஸ் டு அட்டைன் தி நிலை பெயராமை அப்படிங்கிற அந்த ஞானம் கொடுக்கின்ற சுகத்தை ஒரு தடவை அனுபவிச்சிட்டோம்னா திருப்பி போகவே முடியாதுங்க. ஞானதேவர் எக்கச்சக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பர்வம ஏழைகள் பூமி தவிடு தின்று சந்தோஷிப்பது போல சந்தோஷிப்பான். யாரு? ஞான சுகத்தில் பிரம்மானந்தத்தில் இருப்பவனுக்கு சொர்க்க சுகம் எப்படி இருக்கும்னா, பரம ஏழைகள் பூமி தவிடு தின்று சந்தோஷிப்பது போல இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காருன்னா எப்படி இருக்குங்க? நீங்க நம்ம அந்த டேஸ்ட் ஒரு தடவை சுவைச்சிட்டோம்னா எப்படிங்க நிலை பேருவோம்? சான்ஸே இல்லை. நான் சொல்லுவேன் இல்லையா, இங்க நரகம் இருக்கு, இங்க சொர்க்கம் இருக்குடா. இது சொர்க்கம்னு உனக்கு தெரியுது, ஆனா பொறுமையா வர்றேன், என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னா, நீ இந்த நரகத்தை கூட சொர்க்கம்னு லூசுத்தனமா நினைச்சிட்டு இருக்க, அதனாலதான் வரமாட்டேங்குது. ஒரு முறை பார்த்து இதை டேஸ்ட் பண்ணிட்டேன்னா ஐயோ சை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வருவோமா? ஆனா அதுக்காகவாவது கொஞ்சம் பிராக்டிஸ் தான் பண்ணி பாருங்களேன். ஸோ தி பிராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன் ஃபார் தி ஞானத்தில் நிலை பெயராமல் இருப்பதற்கு. கற்றுக்கொண்ட துளியூண்டு விஷயத்தை கூட நீங்கள் அனுபவத்தில் கொண்டு வந்து பாருங்கள். ஞானத்தில் நிலை என்பது, நிலைத்தன்மை என்பது வேற லெவல்ல கூடிக்கிட்டே போகும். உங்களை அதுல இருந்து பிரிக்கணும்ன்றதுக்கு மற்றவங்க முயற்சி பண்ணாலும் முடியாது, நீங்களும் மாற மாட்டீர்கள். அதனால் என்னுடைய மேஜர் பாயிண்டா நிலை பெயராமைக்கு சொல்ல வருவது, கற்றுக்கொண்ட ஞானத்தை எல்லளவேனும் இருந்தாலும் அதை ஒரு முறை சுவைத்து பார்த்தால் போதும், கண்டிப்பாக நீங்கள் ஞானத்தில் நிலை பெறுவீர்கள் என்று